ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியான சிம்ம ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துலாம். பொதுவா உங்க ஜென்ம ராசியிலே பாத்தீங்கன்னா கேது இருக்கிறாப்ல, 7ஆம் பாவகத்துல ராகு, 8ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாப்ல, லாபஸ்தானத்துல குருவை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வரையும் இருக்கிறாரு. 18ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாப்ல. உங்க ராசிநாதன் சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையும் 2ஆம் பாவத்துல இருக்கிறாப்ல. 17ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பாவத்துல நீசம் அடைகிறாப்ல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்க ஜென்ம ராசியில 9ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்ல. 9ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் நீசம் அடைகிறாப்ல. புதனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவகத்துல ஆட்சி வீட்டுல உச்சம் அடைகிறாரு 3ஆம் தேதி வரையும். 3ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் பாவகத்துக்கு போறாரு. பிறகு 24ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் பாவகத்துக்கு புதன் போறாப்ல. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி வரையும் 3ஆம் பாவகத்திலையும், 27ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் பாவகத்துல ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நீங்க இந்த மாதத்துல கவனமா இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். ஏற்கனவே உங்களுக்கு கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. பொதுவா இந்த அஷ்டம சனி காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கடன், நோய் நொடி, பகை, அசிங்கம், அவமானங்கள் இது போல விஷயத்துல நீங்க சந்திச்சுட்டு இருந்திருக்கீங்க. ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட கவனமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பொதுவா ராசிநாதன் சூரியனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவகத்துல இருக்கிறாப்ல, அதாவது சனியோட பார்வையில ராசிநாதன் இருக்கிறதால தடங்கள், தாமதம் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தந்தை மகன் உறவு நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் வர்றது, வாக்குவாதங்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருக்குன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அங்காளி பங்காளி பிரச்சனைகள் வர்றது கூட வாய்ப்புகள் உருவாகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் கவனமா இருங்க. ராசிநாதன் சூரியனை பொறுத்த வரைக்கும் சனியோட பார்வையில இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெருசா இல்ல. பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் கவனமா நிதானமா பேசுறது நல்லது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது கூட ரொம்ப நல்லது. 2ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி வரையும் 2ஆம் பாவகத்துல உச்சம் அடைகிறாரு. பிறகு 3ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. பொதுவா பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு, டாக்குமெண்ட் விஷயங்கள் அப்படி இது சம்பந்தமா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா செயல்படுங்க. பொதுவா 18ஆம் தேதிக்குள்ள இந்த மாதிரி பேப்பர், சைன் ஒர்க் சார்ந்த விஷயங்கள் செயல்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா செயல்படுத்துங்க. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வரையும் குருவோடைய பார்வையில இருக்கிறாப்ல. அதனால இந்த சைன் ஒர்க் சார்ந்த விஷயங்கள் நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த 18ஆம் தேதிக்குள்ள முடியுங்க. 18ஆம் தேதிக்கு பிறகு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமா யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. 3ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில இருக்கிறாப்ல. சுக்கிரன் கேது சேர்க்கை 9ஆம் தேதி வரையும் முயற்சிகளை ஒரு சில தடங்கள், தாமதம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். பொதுவாக இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிகளை தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்தும், தேவையில்லாத சண்டை சச்சரவை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் 9ஆம் தேதி வரையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. பிறகு 9ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல நீசம் அடைகிறாப்ல. பொதுவா சுக்கிரன் நீசம் அடைஞ்சு சரியோட பார்வையில இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது இல்ல. இருந்தாலும் அங்க சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது, பயப்பட தேவையில்லை. அதாவது முயற்சிகளை கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது ஏற்படலாம். முயற்சியில ஒரு சில தடங்கள், தாமதம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது, மனஸ்தாபங்கள் வர்றது இது போல சிச்சுவேஷன் ஏற்படலாம். கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. சிறு தூர பயணங்கள் மூலமான விரய செலவுகள் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் உருவாகும். 4ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரையும் 3ஆம் பாவகத்துல இருக்கிறாப்ல. 27ஆம் தேதி வரையும் குருவுடைய பார்வையில செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையில இருக்கிறதுல இந்த மாதத்துல சுப விரய செலவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா 4ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12ல மறைஞ்சு இருந்தாலும் குருவுடைய பார்வையில 18 நாட்கள் இருக்கிறதால வீடு, வண்டி, வாகனம், தோட்டம், துறவு, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல யோகாதிபதி தசா புத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். புதியதாக வீடு கட்டுறதோ, இல்லைன்னா இடம் வாங்குறதோ, இல்லைன்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, ஆடம்பர
செலவுகள், அத்தியாவசிய செலவுகள் இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலாவே நீங்க செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். தாயாருக்கு இருந்து வந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. நல்ல மதிப்பெண்கள் மூலமான நல்ல பேரு புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 5ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல 18ஆம் தேதி வரையும் இருக்கிறாப்ல. பிறகு 12ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாப்ல. பொதுவா 5ஆம் அதிபதி லாபஸ்தானத்துல இருந்து தன் வீட்டை பார்க்கறதால குழந்தைகள் இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். குழந்தைகளுக்கு வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது வீண் விரைய செலவு அப்படிங்கிறத விட சுப செலவு குழந்தைகளுக்காக செய்வீங்க அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த 5ஆம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சு இருக்கிறதால இந்த மாதத்துல குலதெய்வ கோவிலுக்கு அதிகமா போயிட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். ஆன்மீக பற்றி அதிகமா ஏற்படும். குழந்தைகள் மேல பிரியம் அப்படிங்கிறது ஏற்படும். குழந்தைகள் உங்க பேச்சை கேட்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுக்காக செலவு, குழந்தைக்காக செலவு இது போல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். காதல் செய்யக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல ஒரு சில மனஸ்தாபங்கள் இது வரைக்கும் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல காதல் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். காதலர்கள் ஒண்ணு சேரக்கூடிய நிலை ஏற்படும். பிரிந்த காதலர்களாக இருந்தாலும் சரி, இல்ல கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னு கூட இந்த மாதத்தை உங்களுக்கு சொல்லலாம். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறாப்ல. இந்த மாதத்துல கடுமையான வேலை பொழு அப்படிங்கிறது ஏற்படும். நல்ல வருமானங்கள் உயரக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது இந்த மாதத்துல கடன் சுமை அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். கடன் பிரச்சனைகள் குறையிறது, தேவையில்லாத வம்பு வழக்கு, பகை, நோய் நொடி, கடன் இது போல விஷயங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பொதுவா இந்த மாதத்துல நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க. வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். கடினமான வேலை பொழு அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சனீஸ்வர் பக்ர நிலையில இருக்கிறாப்ல. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாப்ல. பொதுவா அப்படி இருக்கும்பொழுது வாழ்க்கை துணைவியால உங்களுக்கு ஒரு சில பேரு புகழ், மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் விஷயத்துல ஆதாயங்கள் ஏற்படுறது, கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையிறது, கூட்டு தொழிலால நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். புதியதாக கூட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சில எண்ண ஓட்டங்கள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா 18ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்தை பாக்குறதால திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா 7ஆம் அதிபதியை பாத்தீங்கன்னா குரு பாக்குறதால பாத்தீங்கன்னா கூட்டு தொழில லாபங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படுறது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய நிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படும். 8ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வரையும் லாபஸ்தானத்துல இருக்கிறவள. பிறகு விரயஸ்தானத்துல வர்றதால விபரீத ராஜயோக அமைப்புகள் இந்த மாதத்துல இருக்கு. ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். வரவேண்டிய காசு பணங்கள் உங்களை தேடி வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உருவாகும். இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா இடமாற்றங்கள் ஏற்படும். அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்ல வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி, தாராளமா முயற்சி பண்ணலாம். வெளிநாட்டில் உள்ள நபர்கள் கூட சொந்த ஊர் பக்கம் வரத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த மாதம் வந்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். 9ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்தவரையும் 3ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. பொதுவா 9ஆம் அதிபதி செவ்வாய் தன் வீட்டை தானே பாக்குறதால பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வையில இருக்கிறதால பூர்வீக சொத்துல இருந்து பிரச்சனைகள் குறையும். பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அதாவது தந்தை மகன் உறவு நிலையில பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சில விரிசல்கள் ஏற்பட்டாலும் 17ஆம் தேதிக்கு பிறகு பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா சூரியன் அங்க நீசம் அடைந்து இருந்தாலும் 9ஆம் இடத்த சூரியன் பாக்குறதால, சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கிறதால பாத்தீங்கன்னா தந்தை மகன் உறவு நிலை அப்படிங்கிறது பெரிய பாதிப்பு ஏற்படுறது வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் பார்த்து கவனமா செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில இருக்கிறாப்ல. பிறகு நீசம் அடைஞ்சு இருக்கிறதால பொதுவா 9ஆம் தேதி வரையும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். 9ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் அதிபதி நீசம் அப்படிங்கறதால பாத்தீங்கன்னா வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஜவுளி கடை, நகை கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இல்ல துணி மூலமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், நூல் சம்பந்தமான தொழில், அழகு சார்ந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதே போல கணினி சம்பந்தமான துறை, டீச்சிங் லைன், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டர் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதாரணமா செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதே போன்ற விவசாய பணியா இருக்கட்டும், இல்ல நீர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும், இல்ல நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உயரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. லாபஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும்
2, 3ஆம் இடத்துல இருக்கிறதால லாபங்கள் அப்படிங்கிறது சிறப்பான முறையில உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல வந்து காசு பணங்கள் உயரக்கூடிய நிலை ஏற்படுறது, சேமிக்கக்கூடிய பழக்கம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படும். சூரியன், செவ்வாய், புதன் இந்த சேர்க்கைலாம் இருக்கும்பொழுது லாபங்கள் உயரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. பொதுவா இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க வந்து ராசிநாதன் சூரியன் வந்து நீசம் அடைகிறாப்ல, அதே போன்று முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரன் நீசம் அடைகிறாப்ல, கொஞ்சம் கிரகநிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது, அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது, இது போல விஷயங்கள் வேண்டாம். காசு பண விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருக்கிறது ரொம்ப நல்லது என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.